அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே ஓடிட்டே தான் இருக்கும். இது மாதிரி ஓடின ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்காப்புல. அந்த தம்பி ரொம்ப பாடியை ஃபிட்டா வச்சிருப்பாரு. நிறைய அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாரு. ஜிம்முக்கு போவாரு, வாக்கிங் போவாரு, ஜாகிங் கூட போவாரு. அந்த மாதிரி ஒரு நாள் ஜாகிங் போயிட்டு எனக்கு ஒரு இன்சிடென்ட்டை சொன்னார். அந்த இன்சிடென்ட் தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். காலையில ஒரு 5 மணிக்கு ஜாகிங் கிளம்பி ஒரு 10 தெரு வரைக்கும் அப்படியே சுத்திட்டு வருவார். அது மாதிரி ஒரு நாள் போயிட்டு வர்றப்போ அவரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 தெருவுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர் தொலைவுல ஒரு பெரியவர் ஒருத்தர் ஓடி இருந்தார். பெரியவர்னா நடுத்தர வயசுல இருக்கவர் ஓடிட்டு இருந்தார். தினேஷுக்கு அவரை பார்த்த உடனே நம்மளை விட கொஞ்சம் வயசு அதிகமானவரா இருக்காரு, ஓடிட்டு இருக்காரு, நம்மள மாதிரியே ஒரு வேகத்திலே ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. தினேஷ் உடனே யோசிக்கிறப்பல இவரை நம்ம முந்தனா என்ன, ஓவர்டேக் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மனசுக்குள்ள தோணுச்சு. தோணுன உடனே தினேஷ் என்ன பண்ணாரு, அவரை ஓவர்டேக் பண்றதுக்காக கொஞ்சம் அவருடைய வேகத்தை அதிகப்படுத்தி ஓவர்டேக் பண்றதுக்காக போயிருக்காரு. ஒரு 50 மீட்டர் இவருக்கும் அவருக்கும் இடைவெளி இருக்கும் பொழுது தினேஷ் மனசுக்குள்ள திருப்பி ஒரு எண்ணம் வந்திருக்கு. இவரு இப்படியே போயிட்டு இருக்காரு, நம்மளால இவர் ஓவர்டேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு டக்குன்னு ஒரு ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஒரு வேகத்துல அப்படியே தினேஷ் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படியே போய் திரும்பி ஒரு சந்தோஷத்துல அப்படியே திரும்பி பார்த்திருக்காரு. திரும்பி பார்த்தா அந்த நபர், அந்த நடுத்தர வயது நபர், அவரு எப்படி ஓடிட்டு இருந்தாரோ அதே மாதிரி அவருடைய ஸ்டாண்ட்ல அவர் அப்படியே ஓடிட்டு இருக்காரு. தினேஷ் அவரை பார்த்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ தான் டக்குன்னு தினேஷ்க்கு தோணுச்சு, ஐயோ நம்ம வீட்டை விட்டுட்டு வேற வழியில வந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு திருப்பி வீட்டுக்கு வந்தாராம். இதை என்கிட்ட அவர் சொன்னாரு. மாதிரி நான் ஓடினப்போ இது மாதிரி வேற ஒருத்தரை பார்த்து ஓட ஆரம்பிச்சேன், வழியை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது தினேஷுடைய வாழ்க்கையில் நடந்த ஜாக்கிங்கான விஷயம் மட்டும் கிடையாது. பெரும்பாலும் நிறைய பேர் இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு தான் இருக்கும். நமக்கு எந்த துறை இருக்கோ அந்த துறையில அதுல இருக்கக்கூடிய உயரத்தை அடைவதற்காக ஓடுறோம், பாடுபடுறோம், உழைக்கிறோம், நிறைய எஃபர்ட்டை போடுறோம். இப்படி எஃபர்ட்டை போடக்கூடிய நேரத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மீது நம்மளுடைய பார்வை போகுது. அந்த பார்வை போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவரு என்ன பண்றாரு, இவரு எப்படி போயிட்டு இருக்காரு, இவருடைய ஆம்பிஷன் எப்படி இருக்கு, அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவர் எது எல்லாத்தையும் யோசிச்சு அவர் ஒர்க் பண்றாரு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மற்றவர்களுடைய, அதாவது நம்ம பக்கத்துல நம்மள மாதிரியே போட்டியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்மள அதே மாதிரி அவங்கள எப்படியாவது முந்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி போறோம். இது கரெக்டான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100% தப்பான விஷயம். அப்படி நீங்க மற்றவர்களுடைய செய்கைகளை, மற்றவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை காப்பி பண்ணாலோ இல்ல அதை நீங்க உங்களுடைய செயல்ல நீங்க அதை யூஸ் பண்ணாலோ கண்டிப்பா கிடைக்க போற விளைவு அப்படின்றது நல்ல விளைவாக இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தேடி போன பொருள் உங்களுக்கு கிடைக்காமல் வேற ஏதோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் கிடைத்தது போலதான் ஆகிவிடும். அதால நீங்க எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய, உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய குறிக்கோளில் மட்டும்தான், உங்களுடைய இலக்கில் மட்டும்தான். அந்த இலக்கை தவறவிட்டு பக்கத்துல என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை முந்துவதற்காக தயவு செய்து முயற்சி செய்யாதீங்க. இது இப்படி கூட சொல்லலாம். இப்போ நார்மலா நம்ம எல்லாருமே படிக்கிறோம். என்னுடைய ஆசான் சொன்ன விஷயம் தான் இது. எல்லாருமே படிக்கிறோம். எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல் மார்க் எடுப்பது அப்படின்றது மற்றவர்களை முந்துவது. மற்றவர்களை முந்தினால்தான் நீங்கள் முதல் மார்க் எடுக்க முடியும். ஆனா நீங்கள் முதல் மார்க் எடுப்பதை விட முழு மார்க் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மகிழ்ச்சியை தரும். எல்லாத்துலயுமே முழு மார்க் எடுத்து பாருங்க,
முந்தி இருக்க மாட்டீங்க, முதல்ல இருப்பீங்க. எல்லாத்துலயுமே முதல்ல இருப்பீங்க. அப்போ முதல்வனாக ஆகுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில என்ன, அதுல இருக்கக்கூடிய உங்களுடைய எவ்வளவு எஃபர்ட்டை போட முடியுமோ அந்த எஃபர்ட்டை போட்டு அதுல நீங்க ரீச் பண்ணி காட்டுங்க. மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கள போட்டி போட யோசிக்காதீங்க. உங்களை நீங்க போட்டி போடுங்க. உங்களை நீங்க போட்டி போட்டு அந்த போட்டியில உங்களை நீங்கள் வென்றால் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்க அடைய முடியும். நீங்க உங்களுடைய வேலையில, உங்களுடைய தொழில அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். அதனால உங்களுக்கு போட்டியாளர் வேற யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.